மற்ற கட்சிகள்லாம் வந்து அரசு எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா 20 லட்சம் டன் நெல் கொள்முதல் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த இஷ்யூவில் நான் அடுத்த சிஎம் ஆகணும் விரும்புகிற விஜய் இந்த மழை வெள்ளத்தால் விவசாயிகளுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன் வாயை துறக்கல? நான் இதை தான் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ். யுவர் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ஜீரோ, லிட்ரலி ஜீரோ. அப்புறம் எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு உங்களை சொல்ல முடியும்? இவரை எப்படி அப்போசிஷன் மெயின் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லைக் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி, ஒன்று தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, இன்னொன்று நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க கட்சி, பெரிய கட்சிகள் ரெண்டுமே, ஏன் இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணுவாங்க? தொடர்ந்து அவங்க என்ன பண்றாங்கங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்களோட வருகைக்காக அவர் எப்ப பேசுவாருங்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிறத தான் பார்க்க முடியுது நம்ம. இல்லைங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது பிஜேபி ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும், எஸ்பெஷலி ஏடிஎம்கே, ஆள துடிக்கிற ஏடிஎம்கே, ஆட்சிக்கு வர துடிக்கிற ஏடிஎம்கே யாரோட டீல் பண்ணுதுன்னா ஒரு ரொம்ப பெக்யூலரான ஒரு அன்ஹெல்தி பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு பொலிட்டிக்கல் செட்டப்போட டீல் பண்ணுது. அது வந்து விஜயோட கட்சி, தாவேக்கான்ற கட்சி. அந்த கட்சிக்கு ஸ்போக்ஸ் பர்சன்ஸ்னு பேர் இருக்கவங்க எதுவுமே பேசுறது இல்லை. முக்கியமான இஷ்யூஸில் அவர் வாயை துறக்கிறது இல்லை. அப்போ அரசியல் வந்து அவரோட கப் ஆஃப் டீ கிடையாது. இப்போ விஜயகாந்த் சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்தாலும் அவர் எவ்வளோ ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இருந்தாங்க அவருக்கு அந்த காலத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ரவீந்திரன், கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் திமுகவில் இருக்க, ஒரு ஏடிஎம்கேல இருக்க பாபு முருகவேலு, அவருக்கு ஒரு ஸ்பேட் ஆஃப் பீப்புள் வந்து அவருக்கு வந்து அங்கே இருந்துக்கிட்டே இருந்தாங்க. இங்கே யாருமே இல்லை. இன்னொன்று, அவரு களத்துக்கு வேஷ்டியை மடித்து கட்டிட்டு களத்தில் இறங்கி ஏதாவது பண்ணுவார் விஜயகாந்த். இங்கே இவர் வெளியிலேயே வரதில்லை. பாதிக்கப்படும் பொழுது பொலிட்டிக்கல் பார்ட்டி தன்னோட ப்ரெசன்ஸை உறுதிப்படுத்தியிருக்கணுமா இல்லையா? நிச்சயமா. ஒரு பெருமழை வெள்ளம் தமிழ்நாட்டோட தானிய இதுவாக வந்து கிடங்காக கருதப்படுகிற, உங்களுக்கு வந்து ரைஸ் பவுலாக கருதப்படுற தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூரில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு. எதிர்க்கட்சி தலைவர் ஸ்பாட்டில் போய் நிற்கிறாரு. 240 கிலோமீட்டர் அவர் காரில் ட்ராவல் பண்ணுறாரு. போய் வந்து நெல், இது வந்து 20 லட்சம் டன் நெல் வந்து இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு தினமலர் செய்தி வருது. இது வந்து மிகப்பெரிய அளவில் மக்களை பாதிக்கிற விஷயம். அடுத்த நாள் கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணுது. வழக்கம் போல் வந்து எதிர்க்கட்சியை அவங்க குறை சொல்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அங்கே போகிறாரு, டெப்டி சிஎம் அங்கே போகிறாரு. இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா, ஃபஸ்ட்டு இவங்க தான் போயிருக்கணும். இவங்க தானே போயிருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், நீ போகலன்னா கூட பரவாயில்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தாவேக்கா கிட்ட வந்து ஏன் வரல? மற்ற கட்சிகள்லாம் வந்து அரசு எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா 20 லட்சம் டன் நெல் கொள்முதல் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த இஷ்யூவில் நான் அடுத்த சிஎம் ஆகணும் விரும்புகிற விஜய் இந்த மழை வெள்ளத்தால் விவசாயிகளுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன் வாயை துறக்கல? நான் இதை தான் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ன்றேன். யுவர் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ஜீரோ, லிட்ரலி ஜீரோ. அப்புறம் எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு உங்களை சொல்ல முடியும்? இவரை எப்படி அப்போசிஷன் மெயின் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லைக் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி, ஒன்று தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, இன்னொன்று நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க கட்சி, பெரிய கட்சிகள் ரெண்டுமே, ஏன் இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணுவாங்க? தொடர்ந்து அவங்க என்ன பண்றாங்கங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்களோட வருகைக்காக அவர் எப்ப பேசுவாருங்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிறத தான் பார்க்க முடியுது நம்ம. இல்லைங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது பிஜேபி ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும், எஸ்பெஷலி ஏடிஎம்கே, ஆள துடிக்கிற ஏடிஎம்கே, ஆட்சிக்கு வர துடிக்கிற ஏடிஎம்கே யாரோட டீல் பண்ணுதுன்னா ஒரு ரொம்ப பெக்யூலரான ஒரு அன்ஹெல்தி பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு பொலிட்டிக்கல் செட்டப்போட டீல் பண்ணுது. அது வந்து விஜயோட கட்சி, தாவேக்கான்ற கட்சி.